படம் இல்லை ஃபேமிலி படங்க, ஃபேமிலியாக பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய். சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி எல்லாமே கலந்துருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா. படம் சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த குட்டி பையன் சசிகுமாரோட செகண்ட் பையனா வந்திருப்பாங்க. வேற லெவல், எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு படம். எஸ், மியூசிக்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா எமோஷன்ஸுமே, ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபீல் குட்டா இருக்கு, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், ஃபீல் குட்டா இருக்கு. ஸ்பாயிலர்ஸ் சொல்லிடுவோம்னு பயமா இருக்கு. எல்லாருமே லைக் ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கனெக்ட் ஆகுறாங்க. எஸ்பெஷலி ஊர் விட்டு ஊர் வந்து வாழ்வாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மூவி ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். ஸோ நல்ல மூவி, கண்டிப்பா தியேட்டர்ல வாட்ச் பண்ணலாம். தமிழ் அப்படின்னா அது கிளைமேக்ஸ்ல பார்க்கணும். ஆக்சுவலி அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல படம் தான். இதுக்கு மேல சொன்னா நாங்க படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், அதனால தான் ரொம்ப கண்ட்ரோல் பண்றோம். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. திஸ் இஸ் a very good nice மூவி. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எஸ், தேங்க்ஸ். ரொம்ப சூப்பரா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு. மெசேஜ் இலங்கையிலேருந்து வந்து எல்லாரும் கூடயும் சகஜமாக பழகி நல்ல லைஃப் எல்லாரும் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறாங்க. சசிகுமார் ஆக்டிங் ரொம்ப சூப்பர், நல்லா நடிச்சிருக்காங்க. சிம்ரன் மேடம் ஆக்டிங் நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. பசங்க அந்த சின்ன பையன் ரொம்ப சுட்டியாக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல படங்க. மனித நேயம் வந்து இருக்கு இன்னும் அப்படின்றத வந்து ரொம்ப உணர்த்தி இருக்கு இந்த படம். ஒரு ஃபேமிலி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காண்டி ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு வந்து அனுசரணையாக போகிறாருன்றது வந்து ரொம்ப அழகாக தத்துரமாக பிரமாதமாக கட்டியிருக்காங்க. மனுஷன் வந்து நேசிக்கணுன்றது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணங்க. நன்றிங்க, சூப்பராக இருக்கு. இல்லை எல்லாருக்குமே இது வந்து கனெக்ட் ஆகுங்க. மனித நேயம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் இருக்கணும் அப்படின்றது உணர்த்துது இந்த படம். இது அவ்வளோ ஒரே வார்த்தை சொன்னால் மனித நேயம் வேணும், கண்டிப்பாக வேணும். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபன் மூமெண்ட்டாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா, ஃபீல் குட்டாக இருந்துச்சு. It was a very wholesome movie. நல்லவங்களா இருந்தா நல்லதுதான் நடக்கும்ன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. It was nice. நைஸ் ஃபிலிம். மஸ்ட் வாட்ச், எல்லாரும் பார்க்கணும். இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். மெசேஜ் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காங்க, ஸோ அவங்களும் தமிழர்கள் தான், எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி. மஸ்ட் வாட்சபிள், கம்பல்சரி பார்க்கணும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி படத்துக்கு. மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், இவங்களோட ஆக்டிங், காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு லேக் கூட இல்லை. சூப்பராக இருக்குது, எதுவுமே ஒரு லேக் கூட இல்லை. நானும் ஏதாவது மாற்றுன்னு பார்த்தேன். சூப்பர் படம், நல்லா தான். இல்லை எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி தான் இது. ஜென்ரலாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சின்ன பையன், குட்டி பையன், நல்லா இருந்துச்சு. மெசேஜ் வைஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியாக கூட பார்க்கலாம். நல்ல படம், தரமான படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சிரிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சசிகுமார் ஆகட்டும், அப்புறம் அந்த குட்டி பையன், அவங்க பேர் தெரியல, அவங்க ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபிலிம், ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் தான். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்னாலே எல்லாருமே கவர் ஆகிடுறாங்கல்ல, எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹைப் பெருசாக கொடுக்கலனாலும் சில இடத்துல ப்ரிவ்யூ ஷோஸ் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அதுக்கேற்ற விட அதை மாதிரியே நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம்.